நமது ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் நல்வாழ்த்துக்கள். உங்கள் அனைவருக்கும் ஜெபத்தை கேட்கிறவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எனது அன்பின் நல்வாழ்த்துக்களை மீண்டும் தெரியப்படுத்துகிறேன். தனித்து என்கிற தலைப்பில் உங்களோடு கூட தொடர்ந்து நான் பேசிக்கொண்டு வருகிறேன். நேற்றைய தினம் தனித்து திரிகிற காட்டுக்கழுதை குறித்து தியானித்தோம். இன்றைய தினம் தனித்திருந்து செபிப்பது மிக முக்கியமான ஒன்று. இரண்டாவதாக, ஆகையினாலே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய ஜீவியத்தில் மிக மிக பிரதானமானது இப்படியெல்லாமோ நாம் ஜெபிக்கிறோம், கூடியிருந்து ஜெபிக்கிறோம், சபையாராய் ஜெபிக்கிறோம், கூட்டத்திற்கு சென்று ஜெபிக்கிறோம், நம்முடைய குடும்பமாய் ஜெபிக்கிறோம், நம்முடைய வாழ்க்கையில் பலரோடு சேர்ந்து நாம் ஜெபிக்கிறோம். ஆனால் நம்முடைய ஜெபங்களிலே மிக முக்கியமான ஒரு காரியம் நாம் தனித்திருந்து ஜெபிப்பது மிக முக்கியமான ஒன்று. நாம் தனித்திருந்து ஜெபிக்கும் பொழுதுதான் தேவனுடைய தரிசனத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். தேவனுடைய வழிநடத்துதலை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். நாம் தனித்திருந்து செபிக்கும் பொழுதுதான் தேவனுடைய ஆலோசனைகளை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். தேவனுடைய பாதுகாவலை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். தேவன் நம்மோடு பேச முடியும். ஆகையினாலே தான் இந்த அருமையான நாளிலே வேதவசனம் மிக தெளிவாய் சொல்லுகிறது. மத்தேயு 6:6 உங்கள் அறை வீட்டை பூட்டி கொண்டு ஜெபம் பண்ணுங்கள் என்று பார்க்கிறோம். ஜெபிக்கிறது எப்படி ஜெபிக்க வேண்டுமாம்? நம்முடைய வீட்டில் உள்ள ஒரு அறையிலே நாம் தனித்து பூட்டி கொண்டு எந்த விதமான ஒரு தொந்தரவும் இல்லாமல் சமாதானத்தோடு யாதொரு சந்தடியோ சப்தமோ இல்லாமல் நாம் ஜெபிக்க வேண்டும் என்று வேதம் தெளிவாய் நமக்கு சொல்லுகிறது. ஆகையினாலே தான் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய ஜீவியத்தில் மிக பிரதானமான காரியங்களில் நாம் பார்க்கிற பொழுது நாம் தனித்து ஜெபிக்கிற காரியம் மிக மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது என்று வேதத்தில் நாம் பார்க்கிறோம். ஆகையினாலே தான் இந்த அருமையான நல்ல நாளிலே வேத புஸ்தகத்திலே நாம் பார்க்கிற பொழுது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14:23 பார்க்கும் பொழுது இயேசு தனித்து ஜெபம் பண்ணினார் என்று, தனித்து ஜெபம் பண்ணுவதற்கு ஒரு மலையின் மேல் ஏறினார் என்று நாம் பார்க்கிறோம். ஏன் இயேசுவுக்கு ஜெபம் பண்ணுவதற்கு வீடு இல்லையா, இடமில்லையா? ஆனால் அவர் தனித்து ஒரு மலையின் மேல் ஏறி போய் ஜெபம் பண்ணினார். ஆகையினாலே இந்த அருமையான வேளையிலே இயேசு தனித்து ஜெபம் பண்ணுவதற்கு ஒரு இப்படியாய் போயிருப்பாரானால், அருமையானவர்களே, மார்க் எழுதின சுவிசேஷம் 14:32 நாம் பார்க்கிற பொழுது, நான் போய் ஜெபம் பண்ண போகிறேன், நீங்கள் இங்கேயே இருங்கள் என்று இயேசு சொல்லுகிறார். இயேசுவோடு வந்தவர்களை எல்லாம் விட்டுவிட்டு நீங்கள் எல்லாரும் இங்கே இருங்கள், நான் அங்கே மலையின் மேலே போய் நான் தனித்து செபிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அருமையானவர்களே, அவர் வேர்வை துளியோடு கூட, அவர் கண்ணீரோடு கூட, பலத்த சத்தத்தோடு கூட அவர் பிதாவை நோக்கி வேண்டுதல் செய்கிறார். அதே வேளையிலே வேத புஸ்தகத்தை நாம் பார்க்கும் பொழுது மார்க் எழுதின சுவிசேஷம் 1 அதிகாரம் 35 வசனத்திலே இயேசு வனாந்தரத்தில் தனித்து போய் ஜெபம் பண்ணினார் என்று பார்க்கிறோம். வனாந்தரமான ஒரு இடத்திலே, எந்த ஒரு சப்தமும் கேட்காத ஒரு இடத்திலே போய் அவர் தனித்து ஜெபம் பண்ணினார். சோதனைக்காரன் வந்தான். ஆனால் சோதனைக்காரனை அவர் தனித்து இந்த ஜெபத்திலே ஜெயித்தார் என்று நாம் பார்க்கிறோம். தனி ஜெபத்திலே நாம் அருமையானவர்களே இந்த உலகத்தின் சக்திகளை ஜெயிக்கலாம், பாவத்தை ஜெயிக்கலாம், பிசாசை ஜெயிக்கலாம், நமக்கு வருகிற சோதனைகளை, நமக்கு வருகிற போராட்டங்களை, நமக்கு எதிராய் வருகிற பில்லி சூன்யங்களை, மந்திரங்களை, தந்திரங்களை எல்லாவற்றையும் ஜெயிக்கலாம். ஆம்,
ஏனென்றால் அவர் நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவன். ஆகையினாலே தான் லூக்கா எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 12வது வசனத்திலே நாம் பார்க்கிற பொழுது, தனித்து ரா முழுவதும் வனாந்தரத்திலே போய் மலையின் மேல் அவர் ஜெபம் பண்ணினார் என்று நாம் பார்க்கிறோம். தனித்து ராத்திரி முழுவதும் அருமையானவர்களே மலையின் மேலே போய் அவர் ஜெபம் பண்ணினார் என்று பார்க்கிறோம். என்னுடைய ஆரம்ப நாட்களிலே இவ்விதமாக நாங்கள் தனித்து போய் வனாந்தரமான இடத்தை அல்லது மலைகளை தெரிந்து கொண்டு அங்கே ராம் முழுவதும் தனித்திருந்து ஜெபிக்கிறதுண்டு. அப்படி ஜெபித்ததின் பலனாய் தேவனுடைய தரிசனங்களையும் திட்டங்களையும் ஊழியத்தின் வழிகளையும் காரியங்களையும் ஆத்துமக்களை குறித்த ஒரு பாரத்தையும் தரிசனத்தையும் தேவன் திட்டவட்டமாக கொடுத்தது நிமித்தம்தான் அருமையானவர்களே ஊழியத்திலே வல்லமையாய் தேவன் பயன்படுத்த ஆரம்பித்தார். ஆகையினாலே தான் வேத புஸ்தகத்தை நாம் கண்ணோக்குகிற பொழுது லூக்கா எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரம் 1வது வசனத்தில் பார்க்கும் பொழுது, சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்று வேதத்தில் இயேசு சொன்னார். ஜெபத்துக்குள்ளே முக்கியமான ஒரு காரியம் சோர்வு. அந்த சோர்வுக்கு மாத்திரம் நாம் இடம் கொடுக்கக்கூடாது. என்ன வேலை வந்தாலும் அந்த குறிப்பிட்ட வேலை ஜெப வேலை வந்தால் சோர்ந்து போகாமல் நாம் ஜெபிப்பது. ஆகையினாலே இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் அநேகருடைய ஜீவியத்திலே ஜெபத்திலே சோர்ந்து போய் விடுகிறோம். கொஞ்ச நேரம் ஜெபிப்போம், அசதியாக இருக்கிறது என்று சொல்லி படுத்து விடுவோம், அப்புறம் உறங்கி விடுவோம், அப்புறம் அதிகாலையில் எழுந்து ஐயோ நான் ஜெபிப்பதை விட்டுவிட்டு இப்படி சோர்ந்து போய் படுத்து விட்டேனே என்று எண்ணுகிறோம். ஆகையினாலே நாம் சோம்பேறியாக இருப்போம் என்று சொன்னால் வேதம் சொல்லுகிறது, சோம்பேறியானவன் தான் வேட்டையாடின பொருளை அருமையான பொருளை அவன் சமைத்து சாப்பிடுவது இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஆகையினாலே ஜெபத்திற்கு நாம் சோம்பலுக்கு இடம் கொடுக்கவே கூடாது. ஆகையினாலே தான் அருமையானவர்களே வேதத்திலே நாம் பார்க்கும் பொழுது அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 9வது வசனத்திலே பார்க்கும் பொழுது, பேதுரு ஜெபம் பண்ண மேல் வீட்டு அறையில் ஏறினான் என்று வேதத்திலே நாம் பார்க்கிறோம். பேதுரு என்கிற அப்போஸ்தலன் அருமையானவர்களே ஒரு காலத்தில் இயேசுவை மறுதலித்தவன் தான். ஆனால் அவனை கொண்டு சபையை தேவன் ஸ்தாபித்தார். ஆனால் அவன் அதிகமாக தனித்திருந்து மேல் வீட்டறையிலும் காடுகளிலும் மலைகளிலும் இயேசு ஜெபித்தது போல ஜெபித்ததினாலே தான் அருமையானவர்களே அநேகம் சபைகளை ஸ்தாபிக்க முடிந்தது. இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையிலே அநேக ஆசீர்வாதங்களை, அநேகம் நன்மைகளை, அநேகம் தேவைகளை, அநேகம் காரியங்களை, அநேகம் வழிகளை, அநேகம் வாசல்களை தேவன் திறப்பதற்கு திறந்த வாசலை தேவன் நமக்கு முன்பாய் கொண்டு வருவதற்காக நாம் தனித்திருந்து நாம் செபிக்க வேண்டும். அதுதான் முக்கியமான ஒன்று. ஆகையினாலே தான் அருமையானவர்களே வேத வசனத்தை நாம் கண்ணோக்கும் பொழுது 1 பேதுருவின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 7வது வசனம் சொல்லுகிறது, ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி. நாம் ஜெபிக்கிறதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஆம், எல்லா விதத்திலும் எத்தனையோ காரியங்களில் ஜாக்கிரதையாக இருக்கிறோம். வியாதி வராமல் பார்த்து கொள்வதற்கு ஜாக்கிரதையாக இருக்கிறோம். ஆக்சிடெண்ட் வராமல் இருக்கிறதற்கு ஜாக்கிரதையை பார்த்து கொள்ளுகிறோம். படிப்பில் தோல்வி வந்து விடாதபடிக்கு நாம் ஜாக்கிரதையை பார்த்து கொள்ளுகிறோம். தொழிலிலே நஷ்டம் வந்து விடாதபடிக்கு ஜாக்கிரதையை பார்த்து கொள்ளுகிறோம். அதே போல் நம்முடைய சொந்த குடும்பத்தையும் நம்முடைய சொந்த நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் அருமையானவர்களே நாம் பாதுகாத்து கொள்வதற்கு ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அப்போது நம்முடைய வாழ்க்கையில் அஜாக்கிரதைக்கு நாம் இடம் கொடுக்கவே கூடாது. இதுதான் முக்கியமான ஒன்று. ஆகையினாலே தான் அருமையானவர்களே நீதிமொழிகளின் புஸ்தகம் 28:9 நாம் பார்க்கும் பொழுது, வேதத்தை கேளாதபடி தன் செவியை விலக்குவனுடைய ஜெபம் அருவருப்பானது என்று கர்த்தர் தெளிவாய் சொல்லுகிறார். ஆகையினாலே நாம் ஜெபிக்கிறோம். வேதத்தின் அடிப்படையில் வேத வசனத்தின் அடிஸ்தானத்தில் நம்முடைய ஜெபம் இருக்க வேண்டும். எதை கேட்டாலும் அவருடைய வசனத்தின்படி இருக்க வேண்டும். தேவ வசனத்தின்படி இருக்கும் பொழுது தேவ சித்தம் வெளிப்படும், தேவ நன்மை வெளிப்படும், தெய்வீக ஆசீர்வாதங்கள் வெளிப்படும், தேவன் அநேக
அருமையானவர்களை வழிகளையும் வாசல்களையும் திறந்து நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார், குடும்பத்தை ஆசீர்வதிப்பார், பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். நாம் செய்வதெல்லாம் ஆசீர்வாதமாய் இருக்கும். நம்மை அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுவார். நாம் இழந்து போன யாவையும் திரும்ப பெற்றுக்கொண்டு தேவனுக்கென்று எழும்பி நாம் பிரகாசிக்க முடியும். ஆகையினாலே தான் வேத புஸ்தகத்தை நாம் கண்ணோக்குகிற பொழுது 1 பேதுருவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 7வது வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, உங்கள் ஜெபத்திற்கு தடை வரக்கூடாது என்று மிக தெளிவாக பேதுரு அப்போஸ்தலன் சொல்லுகிறார். ஆகையினாலே தான் அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் எதற்கு தடை வந்தாலும் நம்முடைய ஜெபத்திற்கு தடைகள் வரவே கூடாது. ஏனென்றால் ஜெபம் நம்முடைய வாழ்க்கையில் எதிரே இருக்கிற தடைகளெல்லாம் மாற்றும். அடைபட்ட வாசலை திறக்க வைக்கும். திறந்த வாசலை நமக்கு முன்பாய் கொண்டு வர முடியும். ஆனபடியினால் நம்முடைய வாழ்க்கையில் ஜெபத்திற்கு நாம் எந்த விதத்திலும் தடையை உண்டு பண்ணிவிடக்கூடாது. இது மிக மிக முக்கியமான ஒன்று. ஆம் பிரியமானவர்களே, விசுவாச தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே தனி ஜெபத்திற்கு, நம்முடைய வாழ்க்கையிலே தனித்து ஜெபிப்பதற்கு எந்த விதத்திலும் ஒரு தடையை கொண்டு வந்து விடக்கூடாது. பிசாசானவன் சரீரத்திலே சோர்வு, பலவிதமான பிரச்சனைகள், நண்பர்கள் வருவார்கள், சொந்தங்கள் வரலாம், பந்தங்கள் வரலாம். அருமையானவர்களே, குடும்பத்துக்குள்ளே மனைவியால் பிரச்சனை வரலாம், புருஷனால் பிரச்சனை வரலாம், மாமியாரால் பிரச்சனை வரலாம், மருமகளால் பிரச்சனை வரலாம், நாம் நம்பினவர்களால் பிரச்சனை வரலாம், இழப்புகள் ஏராளம் வரலாம், ஏளனமும் நிந்தையும் வரலாம். எது வந்தாலும் நம்முடைய ஜெபத்திற்கு தடை வரவே கூடாது. ஆம், அப்பொழுது நம்முடைய காரியம் கர்த்தரால் வாய்க்கும். ஆம் அருமையானவர்களே, ஆகையினாலே தான் வேத புஸ்தகத்தை நாம் கண்ணோக்குகிற பொழுது அப்போஸ்தல நடபடிகளின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 31வது வசனத்திலே, அவர்கள் ஜெபத்திலே ஒருமனப்பட்டு கூடியிருந்த இடம் அசைந்தது என்று நாம் பார்க்கிறோம். ஜெபத்திலே அருமையானவர்களே, நாம் ஒரு மனதோடு நாம் ஜெபிக்க வேண்டும். அதுதான் முக்கியம். அந்த ஒருமனப்பட்ட ஜெபம்தான் பெரிய ஒரு அசைவை உண்டு பண்ணும். தேவனோடு கூட நாம் இசைந்து நாம் ஜெபிக்க வேண்டும். மனுஷனோடு இசைந்து ஜெபிக்க வேண்டும். எப்படி ஒரு குடும்ப வாழ்க்கையில் கணவனும் மனைவியும் இசைந்து ஒரு மனதோடு செயல்படுகிறார்களோ அந்த குடும்பம் சமாதானமும் சந்தோஷமும் ஆசீர்வாதமாக இருக்கிறதோ, அதே போல நாம் தேவனோடு ஜெபத்திலே இசைந்திருப்போமானால், அருமையானவர்களை ஒருமனப்படுவோமானால், தேவனோடு ஒருமனப்பட்டு ஒன்று சேர்ந்து ஜெபிப்போமானால், அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய ஜீவியத்திலே நாம் நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் மேலான நன்மைகளை கொடுப்பார். இதுவரை பெற்றிராத நன்மைகள், இதுவரை கண்டிராத ஆசீர்வாதங்கள் இனிமேல் நம்முடைய வாழ்க்கையிலே, தொழிலிலே, நம்முடைய குடும்பத்திலே, நம்முடைய பிள்ளைகளுடைய காரியத்திலே, நிச்சயமாய் நம்முடைய புருஷனுடைய காரியத்திலே, நம்முடைய மனைவியினுடைய காரியத்திலே, நம்முடைய நம்பினவர்களுடைய காரியத்திலே, நாம் எதிர்பார்க்கிற காரியத்திலே, நாம் ஜெபித்த காரியத்திலே கர்த்தர் வாய்க்க பண்ண வல்லவராய் இருக்கிறார். ஆகையினாலே தான் வேத புஸ்தகத்திலே வெளிப்படுத்தின விசேஷம் 5:8 நாம் பார்க்கும் பொழுது பரிசுத்தவான்களின் ஜெபமாகிய தூபவர்க்கம் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகையினாலே பரிசுத்தவான்களின் ஜெபம், ஆம், நாம் ஒருமனப்பட்டு ஜெபிக்கும் பொழுது நம்முடைய பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள முடியும், நம்முடைய நீதியை காத்துக்கொள்ள முடியும், நம்முடைய வழிகளை சரிபடுத்தி கொள்ள முடியும், வேத வசனத்தின்படி நம்மை காத்துக்கொள்ள முடியும். அப்படி காத்து கொண்டு நாம் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிற பொழுது நம்முடைய ஜெபமா என்னவாகிறதாம்? தேவ சமூகத்திற்கு தூபமாக எட்டுகிறது. நம்முடைய ஜெபத்தை அவர் சுகந்த வாசனையை முகந்து அதற்குரிய பலனையும் நன்மையும் நமக்கு 1000 மடங்கு அள்ளித்தர வல்லவராயிருக்கிறார். நாம் ஜெபிப்போமா? எங்கள் பரலோக பிதாவே, இந்த அருமையான வேளையில் அற்புதமான என் தேவனுடைய சமூகத்திலே ஆண்டவரே, இந்த 2வது நாளிலே ஆண்டவரே ஜெபத்திலே ஒருமனப்பட்டு ஆண்டவரே நாங்கள் கேட்கும் பொழுது நீர் கொடுக்கிறீர். நீ தனித்திருந்து ஒருமனப்பட்டு ஜெபித்தீர். ஆண்டவரே சோர்ந்து போகாது ஜெபித்தீர், விழித்திருந்து ஜெபித்தீர். ஆமாம் ஆண்டவரே, அதே போல நாங்களும் ஆண்டவரே ஜெபிப்பதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாய் காணப்படும் பொழுது, வேத வசனத்தின்படி நாங்கள் ஜெபிக்கிறவர்களாய் காணப்படும் பொழுது எங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே ஜெயமோ கர்த்தரால் வரும் என்று சொன்ன அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றி ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். உங்களுடைய ஜெப உதவிகளுக்காக எங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி பிரதர் எஸ். ஜெபஸ்டின்,
ஜீசஸ் வாய்ஸ் மினிஸ்ட்ரி, 376 பாரதியார் ரோடு, காரைக்கால், 609, 602, பாண்டிச்சேரி ஸ்ட்ரீட். மொபைல் நம்பர் 9443875298. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.